வணக்கம். நிறைய பேர் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரீஸ்க்கு, அதாவது என்னோடய டெஸ்ட் சீரீஸ்க்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நான் போட்ட வீடியோ பார்த்து நிறைய பேர் கால் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேருடைய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறது என்கிட்ட கேட்ட கேள்விகள் அதிகம் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் யார், எப்படி உங்களை நம்புறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான கேள்விகள் தான் நிறைய நான் ஃபேஸ் பண்ணது. முக்கியமாக நான் என்னை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் கட்டாயம் பதில் சொல்லணும். ஏன்னா யூடியூப்புங்கிறது நிறைய பேர் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எடுத்தோடனே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதி பேர் சேனல் இன்விசிபிள், வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுப்பாங்க, அவங்க யாருன்னு காட்ட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கட்டாயம் ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்காரு, எப்படி ஒரு நம்புறது அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் வரதான் செய்யும். உண்மைதான். அதாவது முக்கியமாக இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உடைய அந்த ப்ரோலிஃபரேஷன் இருக்கும்போது ஜெனினாக ஃபேக்காக இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்குறது நல்லது தான், தப்பு கிடையாது. என் பேர் சிவானந்த கிருஷ்ணன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் 2012-11 வாக்கிலே நான் எக்ஸாமுக்கு நான் எழுத வந்தேன். அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண ஆரம்பித்தேன். 2011 நான் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனேன். அதுக்கப்புறம் 2015லேயும் நான் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனேன். முழுக்க யூபிஎஸ்சி ஃபோக்கஸ்டாகவே நான் இருந்ததுனால நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் நான் கிளியர், இந்த டிஎன்பிசி சைடோ இல்லை மற்ற எந்த எக்ஸாமும் எழுதாமல் இருந்தேன். சில காரணங்கள்லாம் நான் எழுத வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. நான் 2011 எழுதுனதுக்கப்புறம் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணல. அரௌண்ட் ஒரு 40 to 50 மார்க்ஸ் கிட்ட எனக்கு ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. அது என்னுடைய முதல் அட்டெம்ப்ட்டும் கூட. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் நிறைய எக்ஸாம் எழுதினேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி எழுதலாம். ஏன்னா ஒரு சராசரி இளைஞனுக்கு ஒரு சமூக அந்த அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும், கட்டாயம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அழுத்தம் இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய நாலேஜ், நான் யூபிஎஸ்சிக்கு படித்த நாலேஜ் சரி இதெல்லாம் எழுதி பார்ப்போம். ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், இது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் சரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2012 நிறைய எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். ஸோ 2013 and 14 அந்த இயரில் பார்த்திங்கன்னா மோர் தென் 20 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 15 அரவுண்ட் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சர்வீஸ் நான் வாங்கியிருந்தேன். 15 ஜாப்ஸ் இருக்கும். 15 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் சரி நம்ம யூபிஎஸ்சி படிக்க வந்தாலும் முதல்ல ஒரு வேலைக்கு நம்ம போகும் அப்படின்னு நான் வந்த வேலைகளில் நான் என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் கேட்பீங்க. நிறைய எக்ஸாம், ACIO, அதாவது அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அப்புறம் SSCGL, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா SSCயில் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் பிரசார் பாரதியோடைய எக்ஸாமினேஷன், டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு குரூப் 4, குரூப் 2, ஈவன் குரூப் 1 மெயின்ஸ் கூட ஒரு தடவை எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது பேங்க் எக்ஸாம், அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதுனேன். நிறைய கிளியர் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டில் ஒவ்வொரு தேர்வுமே எப்படி இருக்கும், அது எப்படி படித்தா கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவ ரீதியான ஒரு அனுபவம் எனக்கு எதுவுமே நான் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு கிளாஸில் போய் உட்காந்து கவனித்து அப்படிலாம் நான் எழுதலை. சொந்தமாக நான் படித்தேன், நான் கிளியர் பண்ணேன். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, ஏன்னா நான் என்னென்ன தப்பு பண்ணங்கிறது எனக்கு தெரியும். அந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேருக்கு நான் ஃபேஸ்புக்கில் கைட் பண்ணேன். ஈவன் 2-3 வருடங்கள் நிறைய இன்ஸ்டியூட்ஸில் ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன். அரௌண்ட் 14-15 இந்த இயரில் நிறைய பேருக்கு தெரியும் என்ன. ஸோ அதனால் இந்த அனுபவங்கள், அதாவது எல்லா எக்ஸாமும் எழுதின அனுபவங்கள் எனக்கு இருக்குங்கிறதுனால குரூப் 1 மெயின்ஸுக்கு கைட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமும் இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வியிலே எப்படின்னா இன்ஸ்டியூட் இருக்கான்னு, நான் இன்ஸ்டியூட் ரன் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதில் நான் ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலியில் டிரான்ஸ்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். ஏன்னா எல்லா இந்தியாவில் நடந்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் எழுதிக்கிற அனுபவம் இருக்குங்கிறதுனால நீங்கள் என்ன எக்ஸாம் பற்றி கேட்டாலும் என்னால் கைட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இன்ஸ்டியூட் நடத்தலைங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். சரி, எதுக்கு இன்னொன்று ஃபீஸ் நீங்கள் கேட்டிங்க, 7500 ரூபாய் ரொம்ப கம்மியாக இருக்குது,
எப்படி நம்புறது அப்படின்ட்டு. 7500ங்கிறது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். 7.5% அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூட்டோட ஃபீலை 7.5ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா வந்து இது எப்படி நம்புறது அப்படிங்கிறதும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவுக்கு ஃபீஸ் இவ்வளோ தான். நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து 40 யூனிட் டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 5 மாடல் டெஸ்ட்டு. என்ன அப்படின்னா குரூப் 1 மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு அல்லது குரூப் 1 மெயின் எக்ஸாமினேஷனோ அல்லது யூபிஎஸ் எக்ஸாமினேஷனோ ஒரு க்ரீன் சேஞ்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஏற்கனவே இருந்த பேட்டர்னில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து இதுதான் அப்படின்னு ஒன்று. முக்கியமான மாற்றம் என்னென்னா கொஷின் அண்ட் ஆன்சர் புக்லெட் ஒரே இதில் புக்லெட் இருக்குது. இப்படி இது கொண்டு வரும்போது என்ன அப்படின்னா ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தம், எப்படி அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம எழுதுறது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கதை அடித்து தான் நம்ம பழக்கம். எழுத ஆரம்பித்தா நம்மளால் நிப்பாட்ட முடியாது. ஒன்று முதல்ல எழுத வராதுங்கிறது ஒன்று. இன்னொன்று எழுத ஆரம்பித்தா நிப்பாட்டே முடியாது. நம்மளால் போய்கிட்டே இருக்கும். 3 மார்க் கேள்விக்கு 10 மார்க் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. 10 மார்க் கேள்விக்கு வந்து 100 மார்க் கேள்வி மாதிரி எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த குரூப் 1 அல்லது குரூப் 2 மெயின்ஸ் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வைக்கும்போது அவங்க எதிர்பார்க்குறது முதல்ல உங்களால் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே கேட்ட கேள்விகளை சரிவாக பதில் எழுத தெரியுதா அப்படிங்கிறது தான். எல்லோரும் தான் எழுதுகிறாங்க, எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்போ யார் பாஸ் பண்ணுறா? கேட்ட கேள்விக்கு சரியான பதிலோட சரியான அந்த கலவையோட, அதாவது கலவைனா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயமே ஒரு ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சமையல் நல்ல ஒரு மீல்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இலை, அதுக்கான ஒரு பிளேட்டு, அதுக்கான சின்ன சின்ன விஷயங்களை வந்து அலங்கரித்து வைப்பாங்க. பார்க்கும்போதே நல்ல நமக்கு சாப்பிடணும்னு தோணும் பார்க்கும்போதே. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும், அப்படியே அங்கங்கே அப்படி இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பெரிய ப்ரெசன்டேஷன் இருக்காது. அப்போ வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ஒன்று இருக்குது. ஆக அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து அந்த கேண்டிடேட் இருக்கா, படித்ததை வந்து அவரால் கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா, வாசிக்கும் போதே வந்து நம்மளுக்கு வந்து அந்த எவாலுவேட்டருக்கு வந்து கரெக்டாக கிராஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறலாம் பார்ப்பாங்க. இன்னொன்று ஹேண்ட் ரைட்டிங் ஆப்வியஸ்லி ரொம்ப மைக்ரோ லெட்டர் மாதிரி எழுதக்கூடாது, நுணுக்கி எழுதக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சினிமா போஸ்டர் மாதிரி எழுதக்கூடாது, பெருசாக எழுத வைப்பாங்க மண்டையாக, அப்படி நீங்கள் எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஸ்பேஸுக்குள்ளே எழுதி முடிக்க முடியாது. 4 வரி கொடுத்துருப்பாங்க 3 மார்க்குக்கு, நீங்கள் எழுதுறது 4 எழுத்து தான் எழுதியிருப்பீங்க. அப்படின்னாலும் எப்படி மார்க் வரும்? ஆக பல விஷயங்கள் இதில் வந்து உள்ளடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம நிறைய இந்த டெஸ்ட் சீரிஸில் நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா யூனிட் வைஸாக பிரேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், சிலபஸ் லிங்க் வந்து கீழே இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அந்த சிலபஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் குரூப் 1 மெயின்ஸ்னால் என்னங்கிறத நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு சிலபஸுக்குமே ஒவ்வொரு வேர்டுக்குமே அந்த மீன் எங்கெங்கே ஏரியா எந்தெந்த எழுந்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ப்ரொஃபைல் நீங்கள் நான் என்னென்ன பாஸ் பண்ணேன்னு சொன்னேன். என்னோடய டிகிரி பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்சி பாட்னி படித்தேன் திருநெல்வேலியில். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தான். பிஎஸ்சி பாட்னி, அதுக்கப்புறம் எம்ஏ இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் இக்னோ, எம்ஏ இன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் எம்ஏ இன் சோஷியாலஜி ஆல்சோ ஃப்ரம் இக்னோ. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் லேபர் லா ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இப்படி நிறைய முடிச்சு வச்சுருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி அது போயிட்டே இருக்குது. என்னோட சுயபுராணம் பாடுற மாதிரியே இருக்குதுன்னு கேட்பீங்க. பட் வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து யார் என்னன்னு கேட்கும்போது இது சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த டிகிரிஸ் வந்து நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டிகிரியில் எதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கும்போது என்ன கேள்விகள் கேட்பாங்க, என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கும்போது யூனிவர்சிட்டியில் கேட்குற எக்ஸாமினேஷன் கொஷின் இங்கே இருக்காது. எங்கே யூபிஎஸ்சிலையோ இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே கேட்குறது ஒரு ஜென்ரலைஸ்ட் அப்ரோச்னால் வாஸ்கோ ட காமானா இங்கே எல்லாருக்கும் தெரியும் யார் என்னங்கிறது. ஆனால் நுணுக்கமான விஷயங்களை வந்து ரிசர்ச் அளவு கேட்குறது வந்து எங்கள் யூனிவர்சிட்டி, அது வந்து ஸ்காலர் அந்த மாதிரி. இங்கே உள்ளது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட் எப்படி எழுதுங்கிறது அந்தளவுக்கு தான் கேட்பாங்க. ஆக நம்ம எதை ஒதுக்கணும் எதை ஒதுக்கக்கூடாதுங்கிறது வந்து எனக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்குது. அந்த உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரினா ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பாட்னி, சயின்ஸு. பாட்னி படித்தாலும் சயின்ஸோடைய பேக்ரவுண்ட் எனக்கு என்னங்கிறது தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து எங்கெங்கிறது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ பயோடைவர்சிட்டி ஆப்வியஸ்லி ஒரு பேப்பர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே யூபிஎஸ்சி வந்து நான் எழுதுனதுனால பயோடைவர்சிட்டிங்கிறது வந்து என்னங்கிறது எனக்கு தெரியும். அதில் எப்படி கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு எப்படி கேட்பாங்கிறது எனக்கு தெரியும். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் தான்
உங்களை கைட் பண்ணுறதுக்கு எனக்கான தகுதின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து என்ன தகுதி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா நானும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வந்து எப்படி எழுதணும், எப்படி எழுதக்கூடாதுங்கிறது எல்லாமே நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. 4வது டெஸ்ட் வந்து வர 22 இருக்குது. நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. யார் என்னோடய டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். 1, என்னால் இன்ஸ்டியூட் போக முடியாது சார், எனக்கு வந்து 1 லட்ச ரூபாலாம் கட்ட முடியாது, இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னா தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் கொடுப்பீங்களா? மெட்டீரியல்ஸ் நான் கொடுக்க மாட்டேன், ரெஃபரன்ஸ் மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா மெட்டீரியல்ஸை வந்து தயார் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட மேன் பவர் கிடையாது, எனக்கு நேரமும் கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயி, அதனால் என்னால் முடியாது. இன்னொன்று நீங்கள் கேட்கும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனித்தனியாக கேட்பீங்க, அதுவும் என்னால் முடியாதுன்னா நேரம் கிடையாது. அதான் உண்மை. என்னால் நான் கேட்குற கேள்விக்கு நான் எழுத முடியாத ஆன்சரை கண்டிப்பாக எழுத முடியும், அது என்னால் வந்து செய்ய முடியாது. பட் நீங்கள் எழுதி அனுப்பும்போது நீங்கள் இதை தான்ப்பா எழுதணும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஸோ ஆப்வியஸ்லி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ டிஸ்கஷன் அனுப்புவேன். சில டெஸ்ட்டுக்கு வராமல் இருக்கும், முக்கியமான டெஸ்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக வீடியோ டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட போகிறேன், அது எங்கெங்கே இருக்குங்கிறது சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு சிலபஸுக்குமே ஒவ்வொரு ரெஃபரன்ஸ். உதாரணத்துக்கு நான் இந்த புக்குன்னு இல்லை, உதாரணத்துக்கு ஒவ்வொரு பயோடைவர்சிட்டியா அப்படி இங்கெங்கே இருக்குது, இந்த லிங்க்கில் போய் பாருங்கள், இந்த வெப்சைட்டை இதுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், இந்த புக்கில் இதை பண்ணுங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நான் தனித்தனியாக பிரித்து தந்துடுவேன். ஆக வந்து என்ன சொல்கிறது, சிங்கிள் மேட் மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் தேடி அலைஞ்சிங்கன்னா கட்டாயம் கிளியர் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படி நீங்கள் ஒரு சிங்கிள் மேட் புக்கெலாம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, எழுதுகிற 10,000 பேர் அந்த புக்கை வாங்கி மனப்பாடம் பண்ணிட்டு போய் சூப்பராக உட்காந்து எழுதிட்டு அழகாக எல்லோரும் ஒரே பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரோம். அப்படி பண்ணதுனால வந்து டிஎன்பிஎஸ்சியும் கஷ்டம், ஒரே மார்க் எல்லோரும் எடுப்பாங்க. அல்லது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு காம்படிஷன் அதில் இருக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்காங்கிறதுனால தான் அவங்க சிலபஸை உடச்சி பிரித்து, அதுவும் இல்லாமல் இன்ஸ்டியூட் டாமினன்ஸ் வந்து இது வரைக்கும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா கடந்த காலம் ஒரு குறிப்பிட்ட கேள்வி கொடுப்பாங்க, அதை போய் எழுதிட்டு அப்படியே அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க வச்சுங்களேன். அதெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ் கல்ச்சர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பேப்பர், பயோடைவர்சிட்டி எல்லாருக்கும் ஒரு பொதுவான பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது டிஎன்பிஎஸ் லாஸ்ட் குரூப்லேயே வந்து அவங்க எப்படிலாம் கேட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற அந்த கேண்டிடேட்ஸ் இவங்களாம் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சேஞ்ச் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த சேஞ்சுக்கு கட்டாயம் என்னால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு நல்லா கைட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸு என்னோடய டெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தெரியும், நான் கொடுத்த கேள்வியில் எத்தனை வந்திருந்தது, நான் என்ன சொன்னேங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதுதான் வரும், இதுதான் வராது அப்படிங்கிறத நான் கொடுத்துருந்தேன். டிசம்பர் 25 வாக்கிலே நான் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆப்வியஸ்லி இந்த டவுட் தான், இவருக்கு கொடுக்குறது எப்படி வரும் அப்படிங்கிற டவுட்லாம் இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. நான் கேட்ட கேள்விகள் அப்படி நேரடியாகவே வந்துருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்க, மெட்டீரியலை வாங்கி படிச்சுக்கிட்டு அதுலேருந்து என்ன பண்ணாங்க, போய் உட்காந்து எழுதுனாங்க. ஆப்வியஸ்லி என்ன பண்ண விட்டுட்டு வந்தாங்க, முக்கியமான கேள்விலாம் விட்டுட்டு வந்தாங்க. என்னோடய டெஸ்ட் சீரிஸில் என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸாக ரிகுலஸாக ஃபாலோ பண்ணவங்க நல்லா எழுதிட்டு வந்திருக்காங்க. அது காரணம் என்னென்னா இதுதான், அதாவது என்ன கேட்பாங்க என்ன கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் யோசித்து நான் கொஷின்ஸை கொடுத்தேன். என்னென்னா கொஷின்ஸை கொடுத்து ரெஃபரன்ஸு வந்து இதுதான் அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலும் அது செய்கிறது யார் செய்ய முடியும், நீங்கள் தான் செய்ய முடியும். அது நான் போயிட்டு உங்களுக்காக உட்காந்து எக்ஸாம் எழுத முடியாது. என்ன அது வந்து கிட்டத்தட்ட ஸ்க்ரைப் மாதிரி ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யறது, ஒரு மால் ப்ராக்டிஸ் மாதிரி ஆகும். அதனால் வந்து அது எதிர்பார்க்காதீங்க. கொஷின்ஸை கொடுக்குறோம், இதுதான் படிக்கணும், இப்படி தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை செஞ்சாவே போதும். ஏன் அப்படின்னா 2 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், 700 500 + 750 மார்க் இப்போ உங்கள் கையில் இருக்குது. இதை நீங்கள் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும், என்னென்னா இந்த ஏரியா இதுதான் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போது இதை எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்குது, என்ன வரும், என்ன எப்படி கேள்வி கேட்குறாங்கங்கிறது தெரியுது. ரெஃபரன்ஸை நீங்கள் தேடுறீங்க, தேடும்போது ஏகப்பட்டது படிப்பீங்க, அது உங்களுக்கு நாலேஜ் கூடிக்கிட்டே இருக்கும். இப்படி உங்களுக்கு வந்து உங்களை ஒரு முழு முறையாக, அதாவது என்ன சொல்கிறது, எல்லா வகையிலையும் உங்களை வந்து தயார்படுத்துறது தான் என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான தேர்வு பயிற்சிங்கிறது அதுதான். டெஸ்ட் சீரியஸோ அல்லது வந்து ஒரு உடனே வந்து ஒரு 10 கிளாஸை போட்டு 10 கிளாஸில் வந்து நடத்துறது, ஒரு 10 புக்கை கொடுத்து இதை தான் படிங்க இதுதான் வரும் அப்படிங்கிறதுலாம் வரும். அது வந்து ஒரு காலகட்டம், அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி வந்து மாற்றிருச்சு. அந்த டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் பொதுவாக வந்து என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப முன்னாடியே இருக்கும், அது அப்படியே அப்டேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அதை வாங்கி போய் நம்ம படிச்சுக்கிட்டு அதுலேருந்து வந்துடும் அப்படின்ட்டு நம்ம இப்போ பகல் கணக்கு காணுவோம். வந்தாலுமே உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது, எழுதிடலாம். ஒரு மெட்டீரியல் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு 3 பேப்பர் நிரப்பிட்டு வரலாம். ஆனால் மார்க் யாருக்கு வரும், உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு, உண்மையாக வந்து கடுமையான உழைக்கிறவங்களுக்கு, எல்லா வகையிலையும் வந்து தயாராக போகிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சர்வீஸ் ஆக முடியும். ஆக
அந்த மாதிரியான ஒரு தேர்வு பயிற்சி தான் என்னோடய தேர்வு பயிற்சி. ஆனால் வந்து அதனால் வந்து என்ன சார் நீங்கள் கொஷின்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க, ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க, மெட்டீரியல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா, என்னால் கொடுக்க முடியாது. அது ஒரு முக்கியமான அது என்ன சொல்கிறது, ஒரு எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் உழைப்புங்கிறது வந்து எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒரு நில் எஃபெக்ட் தான் இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மினிமம் எஃபெக்ட், மினிமம் ஃபீயில் 7,500 உங்களுக்கு 3 டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இது என்னுடைய சுயபுராணம் மாதிரி இந்த வீடியோ இருந்தாலுமே வேறு வழி இல்லை. நீங்கள் கேட்ட தொடர்ச்சியான அந்த கேள்விகள், தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த கேள்வி தான் கேட்குறீங்க, யார் நீங்கள், என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், குரூப் 1 டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரை நிறைய பேர் நிறைய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நான் அது ஓப்பனாகவே நான் சொல்லுவேன், இதில் வந்து எனக்கு ஒன்றும் என்ன சொல்கிறது, பயமோ இல்லை இதே கிடையாது. என்ன அப்படின்னா, இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 500 பேர் படிக்கும்போது உங்களுக்கான இண்டிவிஜுவல் என்ன சொல்கிறது அட்டென்ஷன் வந்து கொடுக்குறது கஷ்டம். அதே மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து சார் நான் வந்து பக்கத்தில் உள்ள பையன் நம்ம வந்து அப்போ தான் சார் மார்க் கம்பேரிசன் தெரியும் அப்படின்ட்டு. மார்க் கம்பேரிசன் நீங்கள் வந்து என்ன கிளாஸ் ரூம், அதாவது என்னென்ன ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு கிளாஸ் 500 பேர் படித்து அவங்க கூட போட்டி போட்டுட்டு வந்து நம்ம சர்வீஸ் வாங்கிடலாம். அப்படில உங்களை மாதிரியே தமிழ்நாடு முழுவதும் ஏதோ ஒரு மூலையில் உங்களை விட நல்லா படிக்கிறவன் இருந்துகிட்டு இருக்கான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன்கிட்ட தான் நீங்கள் போட்டி போடணுமே தவிர ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து போட்டி போட்டுட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாதீங்க. அப்படி ஒரு நினப்பு வச்சுக்காதீங்க. அப்படி நினைக்கிறதால வந்து அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து அங்கே புகுத்தப்படுது. அது வந்து அது சரியாக தவறாங்கிற கோணத்துக்கு நான் வரலை. அது உங்களுக்கு சரியாக தவறாக நீங்களே என்ன பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம். ஆக இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எந்த மாதிரியான பயிற்சிக்கு நீங்கள் தயாராகணும், எந்த மாதிரியான தேர்வுக்கு நீங்கள் முழுமையாக தயாராகணும், எந்த இடத்துல நீங்கள் வந்து பின்தங்கி இருக்கீங்கிறத வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக என்கிட்ட என்ன நம்பி நீங்கள் பதிவு செஞ்சவங்களுக்கு கட்டாயம் நான் வந்து என்னால் ஒரு வாக்குறுதி அளிக்க முடியும். கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு, வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பாக டாப் கிளாஸ் இந்த சென்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். அப்படிப்பட்ட தேர்வு பயிற்சி நான் கொடுப்பேன். தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு என்னோடய சைட்லேருந்து எந்த டிலேவும் இருக்காது. அந்தந்த டேட்டில் உங்கள் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எழுதி அனுப்புவது மட்டும்தான் உங்களுடைய வேலை. எழுதி அனுப்புறது தான் உங்களுடைய முழுமையான என்ன, அது ஒன்று தான் நீங்கள் பண்ணுறீங்க, அது ஒன்று தான் ஹார்ட் ஒர்க். புரியுதுங்களா? இது மட்டும் பண்ணால் போதும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே இதை தான் செய்ய முடியும். என்னால் ஒரு ஆன்லைனில் இதை தான் செய்ய முடியும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா எப்படி எழுதி அனுப்புறது அப்படின்னா, நீங்கள் எழுதி பிடிஎஃப் கேம் ஸ்கேனர் ஆப் இருக்குது. கேம் ஸ்கேனர் ஆப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பதிவு பண்ணி அதை பிடிஎஃபாக கனெக்ட் பண்ணி எனக்கு மெயில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா, நான் மெயிலில் ஒரு ½ அன் ஹவரில் நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன எழுதிங்கிறத நான் அப்படியே எவாலுவேட் பண்ணி அதிலே டிஜிட்டல் பென் வச்சு மார்க் பண்ணி அனுப்பிச்சிட போகிறேன். ஸோ இது ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு குயிக்காகவும் இருக்கும், டிலே பண்ணவும் தேவையில்லை. இப்போ நீங்கள் பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய டெஸ்ட் சீரிஸோடைய விஷயங்கள். அதனால் வந்து நான் அதனால் என்கிட்ட தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கலாம் நான் கேட்கவே இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க பண்ணலாம், விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு, அதாவது சில பேர் அஃபோர்டபுளாக இருப்பாங்க, அதாவது 1 லட்சம் 2 லட்சம் கட்டுறது அஃபோர்டபுள், தாராளமாக அங்கே போய் இது பண்ணலாம். எனக்கு வந்து அதனால வந்து என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது என்னென்னா, கிராமப்புற மாணவர்கள் அல்லது வந்து வேலைக்கு போகிறவங்க, அதை அந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியாதவங்க, பண வசதி இல்லாதவங்க, அந்தளவுக்கு என்னால் முடியாதுங்கிறவங்க கட்டாயம் அவங்கள விட இன்ஸ்டியூட்ஸ் இதை விட நம்ம என்ன பண்ண முடியும், டாப் கிளாஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. டெஸ்ட் சீரிஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க தயவு செஞ்சு என்னுடைய இந்த நம்பர், இதுதான் நம்பர், நீங்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணலாம், குடும்பம் ரிஜிஸ்டர் சீக்கிரம் பண்ணுங்கள். ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது. அப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சார் எங்கள் டைமில் சார் ஏதாவது நோட்ஸ் கொடுத்துருங்க சார்னு கேட்பீங்க. அப்போ என்னால் முடியாது, நான் ஒரு வேகத்தில் போயிட்டுருப்பேன், நீங்கள் பின்னாடி. அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் பதிவு பண்ண பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.